நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்க வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன கதை சொல்லணும். ஒருத்தருக்கு இந்த செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? எல்லாரும் வீட்டில் வளர்த்துருப்பீங்க. இவர் சம்பந்தப்பட்டவர் ஒரு வீட்டில் வந்து ஒரு கிளியும் ஒரு பூனையும் வளர்த்துருந்தார். அந்த கிளி வீட்டுக்கு யார் வந்தாலும் ஹலோ குட் மார்னிங்னு சொல்லும், ரொம்ப பெருமைப்படுவார். அந்த பூனை அந்த ஏரியாவில் ரொம்ப எலி தொல்லை, ஒவ்வொரு எலியாக பிடிச்சி சாப்பிடும். இதுக்கு தான் ஒரு பூனையை வளர்க்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிப்பார். ஒரு நாள் அவருக்கு திடீரென்னு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குருவி வந்து உட்காருது. இந்த பூனை அதை வேட்டையாடி சாப்பிட்றது. ரொம்ப பெருமைப்படுறாரு. அட பார்த்தியா, ஒரு ஈ காக்காவும் உள்ள விடாது இது அப்படின்னு அதுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாரு. அந்த குருவி அவருக்கு சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறதுனால அவருக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த பூனை இவர் ஆசையாக வளர்த்த கிளியை சாப்பிட்றது. வந்து சீப்பாக இருக்கும் நம்ம ஆளுக்கு, அதை ஆட்டி பின்னிட்டு துரத்திட்டார். பூனை அதன் நியதிபடி பசிக்காக வேட்டையாடுது. பூனைக்கு எலியும் ஒன்று தான், குருவியும் ஒன்று தான், கிளியும் ஒன்று தான். ப்ராப்ளம் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அதாவது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு சாயம் பூசிடுறோம். ஒரு யதார்த்தத்தை அதன் இயல்போட புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்ஃபேக்ட் பாதி கொஸ்டின் சால்வ் ஆயிடும். சுபாப், ஒரு புது வாரம் ஹாட் சீட்டுக்கு போட்டி போடுற புது 10 போட்டியாளர்கள் யாருன்னு பார்ப்போம். ஒரு கட்டிட தொழிலாளியா எங்க அப்பா பலரோட கனவு இல்லத்தை கட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எங்களுக்கு ஒரு வீடு இன்னும் கனவாவே இருக்கு. அதை நிறைவேற்ற வந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சென்னையில இருந்து சபிதா. ஹாய் சபிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே. உங்க கனவு இல்லம் எப்படி இருக்கணும்? என் கனவிலும் அது எப்படி இருக்கணும் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதில் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். Yeah, all the best to you. Please come, sit down. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்துருந்தேன். இல்ல, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு புரிய வச்சாங்க அப்பா அம்மா. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன்னு சொல்றாங்க ஈரோட்ல இருந்து லிடியா ஜெயின். வண்டர்ஃபுல் அப்பா அம்மா. ஆமாம் சார். வாழ்க்கை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? கீழே உழுகிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம எப்படி எந்திரிக்கிறோம், இனிமேல் எப்படி ரீச் பண்ண போறோம் அப்படிங்கறதா முக்கியம். வாவ், சூப்பர். ஐ ஹோப் இட் வில் பீ a great experience for you. இவரு ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். பேங்க் வேலை காரணமா ராஜஸ்தான், குஜராத், இந்தியா முழுக்க சுத்திருக்காரு. இப்போ மதுரையில இருந்து இருக்காரு. பேங்க் மேனேஜர் ஜேசு ராஜா. என்னுடைய ராமேஸ்வரத்தில் கடற்கரை இருக்கு, கடலை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். என்னுடைய சமுதாய மக்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் எடுத்த சங்கு வலம்புரி சங்கு. முக்கியம் வலம்புரி சங்கு. இதில் உயிர் இருக்கு சார். இது உங்களுக்காக கொண்டு வந்தேன். வாவ், ராமேஸ்வரம் மக்களின் சார்பாக. thank you so much. Thank you. சொல்லுங்க, எனக்காக வச்சுக்க சொல்லுங்க. பிரச்சனைகளை மனசுல இருந்து கட் பண்ணி லட்சியத்தை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டா நம்ம தலை மாதிரியே தலையெழுத்தும் கலர்ஃபுல்லா அழகா மாறிடும்னு சொல்றாரு இந்த சலூன் கடைக்காரர் தர்மபுரியிலிருந்து முனிரத்னம். சூப்பரா இருக்கு சார். ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கா? நம்ம கடைக்கு வாங்க சார், இதோட அழகா வெட்டி விடுறேன். தலைக்கு மேல வேலைன்னதுதான் சொல்றது. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் கம். இந்த குரூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த குரூப் தான். கிளாஸ் லாஸ்ட் பெஞ்ச் பின்னால உட்கார்ந்து படிச்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். இப்போ என் தங்கச்சியை படிக்க வச்சு முன்னேற்றி விடுற பொறுப்பு ஒன்று இருக்கு. அதுக்காக தான் நீங்க விளையாட வந்திருக்கேன்னு சொல்றாங்க பேங்க்ல வேலை பார்க்குற பொறுப்பான அக்கா திருநெல்வேலியில இருந்து ஜீவிகா. ஹாய் ஜீவிகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகான பேரு ஜீவிகா. எஸ் சார். சூப்பர். ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you. கம். எல்லாருக்கும் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியாவது இருக்கணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா இவர் பேரை விட இவர் வாங்கின டிகிரி ரொம்ப நீளமா இருக்கு.
சென்னையிலிருந்து திரு விஜயராகவன். ஹாய் செல்லம், how are you? செல்லம், ஐ எம் சூப்பர் செல்லம். வாங்கண்ணே. அது சரி, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. என்ன ஏன் சார் பொறாம போறீங்க? நான் தான் ஒரு பொறாம. டிகிரி முடிக்க முடியலங்க. நான் பிகாம்லயே வெளியே வந்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தன்னோட அப்பா போல தானும் ராணுவத்துல சேரணும்னு லட்சியத்தோட இருக்கிற புதுமை பெண். நாட்டை காப்பாற்ற போறதுக்கு முன்னால வீட்டை காப்பாத்த இங்க விளையாட வந்திருக்கேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பிகாம் ஸ்டூடெண்ட் மிஸ் கீர்த்திகா. புதுமை பெண், நாட்டுக்காக விளையாடு. எண்ணம் இருந்தா போதும். What a wonderful thought. நாம துரும்புன்னு தூக்கி போட்டா அது இவருக்கு டூல்ஸ் ஆகிடும். நாம எல்லாரும் பார்க்கிற விஷயத்தை ஒரு வேற மாதிரி யோசிப்பார். மற்றவங்களுக்கு பயன்படுற கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறார். நம்ம மதுரை விஞ்ஞானி திரு விநாயக பாண்டி. எனக்கு என்ன சொல்லலாம், சூப்பரா இருக்கு. Thank you for this wonderful opportunity. வாங்க உங்களோட விளையாடு. இவங்களுக்கு சர்ஜன் ஆகணுமா, முடியாதவங்களுக்கு இலவச மருத்துவம் பண்ணணுமா? சென்னையில இருந்து யங் டாக்டர் ஹர்ஷவர்தினி. ஹலோ டாக்டர். Hi, how are you? I am wonderful. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm standing with a handsome villain of Tamil industry. Thank you so much. Thank you so much. ஆமா, இந்த ஹேண்ட்ஸம் வில்லனை தமிழ்நாட்டை வந்து ஒரு செல்லப்பேரில் கூப்பிடுது, செல்லான். உங்களுக்கும் ஒரு செல்லப்பேர் இருக்காம, என்னது? Actually, என் patients என்ன பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க. So cute. So cute. Lovely to have you. எனக்கு பேக் போன்ல பிரச்சனை இருக்கு. ஆனாலும் என் குடும்பத்துக்கு நான் தான் பேக் போனா இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கஷ்டத்துக்கும் வளைஞ்சு கொடுக்காத தைரியமே இவங்களுடைய பெரிய சொத்து. மதுரை கார்ப்பரேஷன்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மிஸ் நளினி. வாங்க. நான் ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நான் இங்க பாக்குறது. ஆமா, இந்த தைரியம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? அம்மா கொடுத்தது. மதுரைனா இனி மீனாட்சி மட்டும் இல்ல, இந்த நளினியும் அவங்க வரணும். ஞாபகம் வரும். வாங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் இங்க விளையாட வந்திருக்கிறது. இப்போ என்னோட ஹாட் சீட்ல உங்க 10 பேர்ல முதல் யார்? அதுக்கான நேரம் மின்னல் விரல்களுக்கான நேரம். அதை தேர்ந்தெடுக்கிற கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி கந்த சஷ்டி கவசத்தின் முதல் வரி கிடைக்கும்படி செய்யும். And the options are A. நோக்கா, B. பவனார், C. சரவணா, D. சஷ்டியை. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். டி சஷ்டியை, ஏ நோக்கா, சி சரவணா, பி பவனார். சஷ்டியை நோக்க சரவண பவனார். சரி, இப்ப எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 7 பேரு. அண்ட் மின்னல் விரலுக்கான வீரர் ஜீவிகா. வெரி ஹாப்பி சார். என் தங்கச்சியோட கனவு நினைவாக போற தருணம் இது. வெரி ஹாப்பி. நம்பிக்கை. கண்டிப்பா. வெரி ஹாப்பி. எஸ். ஐ அம் சோ ப்ரவுட் டு ஹேவ் யூ. Thank you sir. சோ விளையாடலாமா? கண்டிப்பா சார். ஷூர். ஷூர். Come let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Well, ஜீவிகா 25 years திருநெல்வேலி பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தீங்க. ஆமா சார். பட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ண சந்தோஷத்துல இருந்தீங்க. கண்டிப்பா சார். என்ன அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குது வந்த உடனே? உண்மையிலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் சார். ஏன்னா அப்பா வந்து என்னை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்துலையும். எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா,
பிரைம் மினிஸ்டரா கூட நீ வரலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க என்ன. அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தே கிடையாது. நான் அவர் அப்படி எதிர்பார்ப்பாரு. வெல், உங்களை பத்தி ஒரு வீடியோ டைரி இருக்கு. லெட்ஸ் see it first. வீடியோ ப்ளீஸ். ஹாய், என் பேர் ஜீவிகா. சென்னையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டண்ட்டாக 2 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பாவும் ஸ்டேட் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணாங்க, திருநெல்வேலி பிரான்ச்சில். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி, அங்கே தான் அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. என்னோட அண்ணா யூகேல இருக்காங்க, ஸ்காட்லாண்டில். அண்ட் இது வரைக்கும் லைஃப்பில் நான் எதையுமே சீரியஸாக எடுத்ததே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருப்பேன், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். லைஃப்பை வர மாதிரி எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இது வரைக்கும். பட் இதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. என்னோட எஜுகேஷ்னல் லோன், நிறைய சீரியஸான விஷயங்கள் கூட வந்துருச்சு. எனக்கு ஒரு சித்தி பொண்ணு இருக்கா, அவள் பேர் சிந்துஜா. அவங்க இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து தான் அவள் படிக்கிறா, எல்லாமே 12th படிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ. என்னோட தங்க ரொம்ப நல்லா படிப்பா, ரொம்ப சீரியஸாக இப்போ படிச்சுட்டே இருப்பா. ஆனால் அவள் இலங்கையிலேருந்து வந்ததுனால இங்கே நம்மளுக்கெலாம் கிடைக்கிற அந்த வசதிகள் வாய்ப்புகள் எதுவுமே அவளுக்கு வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை. அதனால அவள் இவ்வளோதான் நல்லா படித்தாலும் அவளுக்கு இங்கே மெரிட் சீட் வந்து அது வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த ப்ரோக்ராமில் நான் வின் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு அவளை மெடிக்கல் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. எஸ் சார். And before we start, a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்கள் எல்லாம் ஒரு கோடி. ஜீவிகா சொல்லுங்க சார். திருநெல்வேலியிலிருந்து. லவ்லி டு ப்ளே வித் யூ. உங்களோட யார் வந்திருக்காங்க? என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட தங்கை, அவங்களோட அம்மா. வாவ், வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி, நல்ல சந்தோஷம். கண்டிப்பாக நல்லா விளையாடுவா. பிஎம் கூட ஆகலான்னு நினைக்கிறீங்களாமே? நல்லா இருக்கு உங்க சிரிப்பு, திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கு. தங்கை, என்ன படிக்கணும்னு இருக்கீங்க நீங்க? மெடிசன். எதுக்கு மெடிசன் படிக்கணும்னு தோணுது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி மெடிசன் படித்து இந்த வாரில் அடிபட்டவங்களுக்குலாம் அவங்களுக்கு நிறைய சேவை செய்யணும். இதை பற்றி நிறைய நான் கேட்டிருக்கேன், அவங்க சொல்கிறதெல்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் அதை நினைச்சா எனக்கு. ஏன்னா என்ன அனுபவிச்சிருக்கீங்க, என்ன வழியை பார்த்துருக்கீங்க நீங்க? நான் எங்கள் பாட்டி நிறைய சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அது கேட்கும் போதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டி அவங்களுக்கு அடிப்பட்ட அந்த காயத்தை கூட என்கிட்ட காமிச்சிருக்காங்க. பாட்டிக்கு வந்து ஆக்சுவலி அவங்க ஷூட் பண்ணப்போ பாட்டிக்கு ஏற்பட்ட அந்த காயங்களை காமிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமாவெல்லாம் கன்னால் தலையில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மாவுக்கு கைக்கும் ஹிப்புக்கும் இடையில புல்லட் பாஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நினச்சிருக்கேன், இவங்கெல்லாம் இப்போ சேஃபாக இருக்காங்க. நான் எத்தனையோ பேர் சேஃபாக இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட மெடிசன் மூலமாக. ஒரு நாடு இன்னைக்கு ஒரு பர்னிங் இஷ்யூ, இலங்கை. அங்கே பல விஷயங்கள் நடக்குது. அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அகதியாக தான் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு மணிரத்னமோட கன்னத்தில் முத்தமிட்டால் படம் நான் நடிக்கும்போது நான் அதில் வந்து ஒரு சிங்களம் நான் நடிச்சிருப்பேன். அதற்கு முன்னாடி ஒரு தமிழ் கதாபாத்திரம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக சில 10 புத்தகங்களை நான் படித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு அனில்ஸ் கோஸ்ட்ன்ற ஒரு நாவல் வரும். அதில் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து அங்கே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒருத்தர் வருவாங்க. அவங்க அடுத்தவங்களோட கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஒரு சின்ன ஒரு வாய்ஸில், குரலில், ஏன் இப்படியெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு அற்புதமான ஒரு பதில். நீ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இங்கே நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்கும் போதே பயந்து கேட்குற. பயம்ங்கிறது எங்கள் நேஷ்னல் டிசீஸ், இந்த நேஷனுக்கான ஒரு நோய் பயம். இப்படி ஒரு பயம், இப்படி ஒரு அன்ஷூர்னஸ், இப்படி ஒரு வலி, காயங்களுக்கு நடுவில் ஒரு இளம்பெண் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஒரு டாக்டர் ஆகணும், மறுபடியும் அங்கே போய் சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்குங்க. புதுமை பெண். ஜீவிகா, மிகவும் இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நடந்த பல கதைகளுக்கு, பல மனிதர்களோட நான்
விளையாட இருக்கேன். அண்ட் இங்கே ஏதோ ஒரு பர்பஸ் கிடைக்குது, எனக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும். அண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஓகே சார். 1 கோடி வெல்ல இங்கே மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்விக்கு 1000 ரூபாயும், படிப்படியாக நீங்கள் மேலே போன 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாயை வெல்லலாம். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் போல் 50-50. 3வது ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். அண்ட் பல கனவுகளோட வந்திருக்குங்க. அதுக்கான செக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி கையில் இருக்கு. ஒரு நல்ல ஆரம்பம் உங்களுக்காக. யா, தேங்க் யூ சார். ரெடி டு ப்ளே? எஸ் சார். Give her a big hand, ladies and gentlemen. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் எக்கச்சக்கமாக என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? The options are A மிகவும் குறைவானது, B தரமானது, C மிகவும் அதிகமானது, D தரமில்லாதது. சி மிகவும் அதிகமானது. Sure. ஷூர். லாக் பண்ணிட்டுமா? எஸ். ஜீனியஸ் லாக் சி மிகவும் அதிகமானது. எக்கச்சக்கமாக நீங்க ஜெயிக்கணும். Right answer. 2000 ரூபாய். இரண்டாவது கேள்வி உங்களுக்காக இதோ. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஆஃப் ஸ்பின்னரின் செல்ல பெயரை தனது பெயராக கொண்ட இந்திய பலகாரம் எது? கிரிக்கெட் பாப்பீங்களா? கொஞ்சம். கொஞ்சம். The options are A வடை, B முறுக்கு, C பஜ்ஜி, D சமோசா. சி பஜ்ஜி. C பஜ்ஜி. எஸ். Sure? ஷூர். லாக் பண்ணிட்டுமா? கண்டிப்பா. Genius lock C பஜ்ஜி. Harbachan is the right answer. Super. மூணாவது கேள்வி 3000 ரூபாய் உங்களுக்காக இதோ. பின்வரும் கடல் வாழ் உயிரினங்களில் வெளிப்புறம் கடினமான ஓடு இல்லாதது எது? The options are A பேய் கணவாய், ஆக்டோபஸ், B நண்டு, C சிப்பி, D இறால். ஏ பேய் கணவாய். Sure. Genius lock A பேய் கணவாய். You're right. ஆக்டோபஸ் மாதிரியா விளையாடணும். பல கைகள் இருக்கும்ல. சூப்பரா சமைப்பாங்க சார் இது எல்லாமே. அப்படியாமா? ஆமா, ரொம்ப சூப்பரா சாமி. வெரி குட். நாலாவது கேள்வி 5000 rupees உங்களுக்காக இதோ. ஆயுத பூஜையின் போது படைக்கப்படும் பொரி இவற்றில் எந்த தானியத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? The options are A கோதுமை, B கேழ்வரகு, C கம்பு, D அரிசி. டி அரிசி. D அரிசி. Lock. Genius lock D அரிசி. Is the right answer. 10,000 ரூபாய். Ready to play? எஸ் சார். Yes. And the question is, பொதுவான ஒரு QWERTY விசைப்பலகை மூலம் பெரிய எழுத்துக்களை உள்ளிட இவற்றில் எந்த விசை பயன்படுகிறது? Clear our question? ஓகே சார். And the options are A control, B escape, C tab, D shift. டி ஷிஃப்ட். D shift. Sure. ஷூர் சார். Lock பண்ணிட்டோம். எஸ் சார். Genius lock D shift. Shift is the right answer. பார்க்கறதுக்கு சீரியஸாக உட்காந்துருந்தீங்க. லாஸ்ட் பெஞ்சு தெளிவாக இருக்கீங்களே. அவளை டாக்டர் ஆக்கிறதுக்கான பணத்தை இங்கேருந்து சம்பாதிக்காம போகிறதில்ல. எவ்வளோ வேணும் உங்களுக்கு? 12 lakhs ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 6 lakhs நாங்கள் கொஞ்சம் லோன் போட வேண்டியது இருக்கும். ஏன் அவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்காதோ? ஆமாம் சார். பிகாஸ் ஷி இஸ் நாட் த சிட்டிசன் ஆஃப் த எஸ். கண்ட்ரி. மற்ற ஸ்காலர்ஷிப்புங்கிற வசதிகள் இல்லை. எதுவுமே இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அகதி இல்லை, சிட்டிசன் இல்லை, நம்ம நாட்டோட சிஸ்டமில் வந்து இவங்களுக்கு லோன்ஸ் கிடைக்காது. இன்றைக்கி இலங்கையில் வந்து பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இங்கே நம்ம நாட்டில் பல பேருக்கு நம்ம உதவுகிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இருந்தாலும் ஒரு பேங்க் லோன் இருக்கும், இல்லை ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும்.
பட் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இப்படி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கிற ஒரு புது விஷயத்தை நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். திஸ் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு நோ, சம்திங் ஐ ஹேவ் டு நோ, அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். ரொம்ப பெருமையாக இருக்குது தட் யூ ஆர் கேர். ஹோப் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். யா, திருநெல்வேலி அல்வா சிரிப்பு அப்படியே ஏங்க, இந்த சிரிப்பை நான் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஜீவிகா ஒர்க்கிங் இன் அ பேங்க் ஃப்ரம் திருநெல்வேலி. எஸ் ரெடி? எஸ் 20,000 ரூபாய். 6வது கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த பாடலின் இசை அமைப்பாளர் யார்? ஆடியோ கேட்கலாமா? ஷூர். ஆடியோ ப்ளீஸ். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். இன்னொரு முறை கேட்கணும்? இல்லை சார், போதும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ தரன், பி ஜேம்ஸ் வசந்தன், சி தமன், டி அனிருத். லைஃப் லைன் சார். மணியண்ணே, சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்பீங்களா? அப்பா தான் சார் இதுக்கு காரணம். பாட்டு கேட்க விட மாட்டாரா? எதுவுமே பாட்டு படம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க விடுறதில்ல. ஏன் தெரியல சார். கடைசியாக ஃபேமிலியோட போய் பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி. நல்ல வேலை ஷோலேன்னு சொல்லலையா நீங்க? இல்லை சார். அப்பா வரேன். எந்த லைஃப் லைன்? ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல். எஸ். ஆடியன்ஸ், அப்பா படம் பார்க்க விடாததுனால படம் பார்த்த நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. Your time starts now. $82% B ஜேம்ஸ் வசந்தன். 33 செகண்ட் இருக்கு. டிசைட் now. சார் பி ஜேம்ஸ் வசந்தன். ஆடியன்ஸோட போறீங்க? கண்டிப்பா. சினிமா பார்த்தவங்களோட போறீங்க? கண்டிப்பா சார். எஸ். ஜீனியஸ் லாக் பி ஜேம்ஸ் வசந்தன். பாட்டு கேட்க சொன்னேன், கேட்டுங்க. மறுபடியும் கேட்பீங்களான்னு? இல்லை வேணாம் தெரியும் நீங்க. எந்த தைரியத்தில் சொன்னீங்க? இல்லை சார், தெரியாது. அது 2வது வாட்டி கேட்டாலும் தெரியாது தானே. Well, James Vasandan is the right answer. அப்பா, என்ன அப்படி ஒரு காரணம் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு? இல்லை சார், பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நம்மெல்லாம் அந்தளவுக்கு மேலே வர முடியலை. சரி, பிள்ளைகளாவது அப்படி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது. நீங்கள் இலங்கையில் இருந்திருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஆமாம் சார், நான் இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்தது. படித்ததெல்லாம் அங்கே தான். அப்புறம் இங்கே வந்து பேங்க் எக்ஸாம் எழுதினேன். எந்த வருஷம் சார் அது? 1977. 77 இங்கே வந்தது. வந்து அடுத்த வருஷமே எக்ஸாம் பரீட்சை எழுதினேன், ஸ்டேட் பேங்க் எக்ஸாம். அப்போ என்னட்ட எந்த பண வசதியும் இல்லை. அதனால் எக்ஸாம் எழுத போகிற இடத்துல வந்து ஸ்டேஷனில் அந்த பெஞ்ச் இருக்கும் பாருங்கள், அதில் தான் நைட்டு எல்லாம் தூங்கி ஒரு காலையே எக்ஸாம் எழுத போனேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த டைமில் அந்த லாட்ஜெல்லாம் போய் இருந்து செலவழிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குல்ல. அப்புறம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணது உண்மையிலே எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய வழியை பார்த்தவங்க, வாழ்க்கையால் செதுக்கப்பட்டவங்க நீங்கள். ஆனால் இந்த கஷ்டத்தில் எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கே தெரியாமல், அம்மாவுக்கு கூட தெரியாமல் 2-3 பசங்களை படிக்க வச்சுருக்காங்க சார். அந்த தந்தையின் குணம் இப்போது மகளுக்கும் வந்துடுச்சு. ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். அண்ட் லவ்லி டு நோ யூ சார். பிக் ஹேண்ட் டு யூ. நிறைய பேசணும் உங்களோட, நான் பேசுவேன். யா,
Ready, a proud daughter? For the next question, 40,000 ரூபாய். ஏழாவது கேள்வி. 2 lifelines இன்னும் இருக்கு. Yeah? Yes, sir. And the question is here. பின்வரும் திருக்குறளில் விடுபட்டுள்ள சீரை நிரப்பவும். செல்வத்துள் செல்வம் டேஷ் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. Fill in the seer in the following திருக்குறள். செல்வத்துள் செல்வம் டேஷ் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. And the options are A. திருமதி, B. எழுத்து, C. செவி, D. குழந்தை. சி செவி. C. செவி. Sure. ஷூர் சார். லாக் பண்ண சுட்டுமா? கண்டிப்பாக சார். Genius lock C. செவி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை is the right answer. எட்டாவது கேள்வி 80,000 ரூபாய். You're playing well. Keep playing well. ஓகே சார். Yeah? கண்டிப்பாக. And the question is, பின்வரும் நதிகளில் ஹிமாலயத்தில் உருவாகாதது ஏது? Which of these rivers does not originate from the Himalayas? The options are A. Gangai, B. Brahmaputra, C. Narmada, D. Sindhu. Ganga, Brahmaputra, Narmada, Indus. சி நர்மதா. C. Narmada. உருவாகாதது. Sure? லாக் பண்ணிட்டோம். Genius lock C. Narmada. ஏன் அப்படி ஒரு சின்ன தயக்கம் இருந்தது? சார் அவசரப்படக்கூடாது, யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன அதனால தான் ஒரு தயக்கம். இப்போ அதை யோசிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கு. தெளிவாயிடுச்சு சார். நர்மதா இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். நர்மதா இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, என் அனுபவத்துக்கு நீங்க தயக்கத்தில் இருக்கீங்கன்னு தோணுது. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா சிந்திச்சு விளையாடுறீங்க. ரொம்ப வாழ சார் இவங்க ஸ்கூல்லலாம் போகும்போது. ஆமாம், இவ்வளோ அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. அஞ்சலி லாஸ்ட் படம், அஞ்சலிலாம் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டார். நிறைய கதைகள், பெஞ்ச் கதைகள் வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நீங்கள் வாழா இருந்திருக்கணும்னா அதுக்கு அம்மா தான் காரணம்னு நினைக்கிறேன். எப்படி சார்? யூ ஆர் a genius. நான் genius. Seriously சார். அப்படி ஒரு செல்லமாமா? ஆமா, அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது அம்மாவது கொஞ்சம் செல்லம் கொடுக்கணும்ல. செல்லம் கொடுக்கணும். அதனால அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நான் செல்லம். வண்டர்ஃபுல். 1,60,000 ரூபாய். Ready to play? Sure. To continue play, let's go for a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஹாட் சீட்டுக்கு விளையாட வர்றவங்க ஒரு ஆசையோட, கோடி ஜெயிக்கணுங்கிற ஆசையோட வராதிங்க, ஒரு லட்சத்தோட வாங்க. ஏன்னா ஆசையை ஏமாத்தும், லட்சியம் எப்பவுமே கை கொடுக்கும்னு. ஒரு லட்சத்தோட நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. நான் சொன்னதை உண்மையாக்குங்க. 9வது கேள்வி 1,60,000 ரூபாய் உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த நகரத்தில் சுவாமி விவேகானந்தர் மத மாநாட்டின் உரையாற்றினார்? In which of these cities did Swami Vivekananda deliver his address at the Parliament of Religions? And the options are A. Boston, B. Chicago, C. New York, D. Washington DC. லைஃப்லைன் சார். மணியனே, என்ன லைஃப் லைன் வேணும்? I'll go for phone a friend sir. You will go for a phone a friend. Yes. Yeah. Genius. Jivika wants to talk to her friend. இந்த 3 நண்பர்கள் யாருன்னு பார்க்கலாமா?
யார் இவங்கெல்லாம்? சார் தர்ஷனா என்னோட காலேஜ் மேட், நரம்புநாதன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், முற்போக்குவாதி. சங்கர சரவணன் என்னோட சார், அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர். யாரு கேட்கலான் இருக்கீங்க? இதுக்கு லைஃப் லைன் கொடுக்க முடியாது நான். நாரம்புநாதன் சார். ஜீனியஸ் நாரம்புநாதன் அவருக்கு லைன் போடுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் நாரம்புநாதன் அவர்களே. வணக்கம் சார். நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியில இருந்து பிரகாஷ் ராஜ் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? அவரோ இந்த நிகழ்ச்சி நல்லா நடத்திட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ. இந்த ஜீவிகா என்னோட விளையாடிட்டு இருக்காங்க. சரி சார். 1,60,60,000 ரூபாய்க்கான ஒரு கேள்வி. சரி சார். நீங்க அடுத்த கேட்க போற குரல் ஜீவிகா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே. எந்த நகரத்தில் சுவாமி விவேகானந்தர் மத மாநாட்டில் உரையாற்றினார்? பாஸ்டன், சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன் டிசி. சிகாகோ. ஓகே அங்கிள், தேங்க் யூ. சிகாகோமா. ஓகேமா. ஓகே. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you. You have 29 seconds to lock it. சிகாகோ சார். B Chicago. கண்டிப்பா. லாக் பண்ணிடலாம். எஸ் சார். Genius lock B Chicago. உங்களுக்கு சுத்தமா அது ரீகாலே ஆகலையா? பட் யூ டிடன்ட் வாண்ட் டு டேக் a chance. I didn't want to take a chance சார். You didn't. சிகாகோ அது ரெண்டும் கோரிலேட்டடா இருந்தது. சுவாமி விவேகானந்தா ஸ்பீச் சிகாகோ அப்படின்னு இருந்தாலும் அவளோட கனவு எங்களோட லட்சியம் முக்கியம். அதனால I didn't want to take a chance. Brothers and sisters of America இப்படி யாரும் அட்ரஸ் பண்ணதே இல்லை. பண்ணதே இல்லை. அப்படி ஒரு கலாச்சாரத்தை, அப்படி ஒரு அழகை, அப்படி ஒரு பேச்சை ஆரம்பிச்சின ஒரு விவேகானந்தர். அந்த பேச்சை கேட்ட நகரம் சிகாகோ. Is the right answer. 1,60,000 கையில் இருக்கு. என்ன சிரிப்பில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சா பின்னாடி? அம்மா உங்களுக்கு அந்த யாழ்ப்பாணம் தமிழ் வருமாம்மா? ஓ வரும் சார். அந்த பேசுங்களேன். ஒரு மானும் மகளும் எனக்கு. ரெண்டு மான் வந்து ஸ்காட்லாந்து இருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப சிட்டியான கவலை. என்னடா இது பிள்ளை அங்கே இருக்குது அப்படின்ட்டு. அவசரத்துக்கு வர முடியாது, போக முடியாது. இப்போ பேத்தி வர பிறந்திருக்கிறார், அவளையும் பார்க்க முடியல. அதனால நான் இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நல்ல வசதி இருந்தா பிள்ளைகளை விளையாட்டு அனுப்பாதீங்க. தேங்க்யூ. கொசுக்கு என்ன சொல்லுவீங்க? நுளம்பு. நுளம்பு. ரொம்ப அழகா இருக்குமா கேட்கறதுக்கு. எனக்கு அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த உலகத்தை நான் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஒரு நிறைய ஸ்டடி இருந்தது. இந்த தமிழை நான் அங்கே தான் கேட்டேன். நிறையா அந்த மனிதர்களை சந்தித்தேன். எல்லாம் ஞாபகம் வருது. இன்றைக்கி அந்த தமிழை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ரசிக்க முடியுது. உங்களுடைய சிரிப்பை பார்த்து ரசிக்க முடியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே wounds are deeper than fleshன்னு சொல்லுவாங்க. பல காயங்கள் கண்ணுக்கு தெரியுது, இன்னும் ஆழமாக இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாதுன்னு. அந்த வழியிலையும் அந்த காயத்துலேயும் அப்பாவை பார்க்கும்போதும் உங்களை பார்க்கும்போதும் எப்படி மீண்டும் வரணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் சீயிங் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன். தேங்க்யூ ஸோ மச். 3,20,000 ரூபாய் உறுதி பணம். 10வது கேள்வி. ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ சார். அந்த கேள்வி உங்களுக்காக இதோ. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பதில் உள்ள அம்பலத்தின் பொருள் இவற்றில் எது? What does ambalam in the term ஏழை சொல் அம்பலம் ஏறாது mean? And the options are A. கோவில், B. நீதிமன்றம், C. காவல் நிலையம், D. ஊர் சபை. கேள்விகள் லைனை படிச்சுட்டு பாருங்க. ஏழை சொல் அம்பலம் ஏறாது. பி. நீதிமன்றம். ஒரு லைஃப் லைன் இருக்கு.
யோசிச்சு சொல்லுங்க. I'll go for lifeline, sir. மணியனே, நான் சொன்னதுனால போனீங்களா இல்லை ரொம்ப இல்ல கான்ஃபிடென்ட்? சார், எனக்கு B&D டவுட். B&D எஸ், டவுட். டவுட் இருக்கு. டவுட் இருக்கும்போது டப்புன்னு போயிட்டீங்க. ஆ, அது ரெண்டுல டவுட் இருக்கு உங்களுக்கு. ரெண்டுல டவுட் இருக்கு. ஜீனியஸை கேட்டலாமா? ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். டி, ஊர் சபை. ஷூர். ஷூர். ஜீனியஸ் லாக் டி, ஊர் சபை. எதுக்கு தோணுச்சு உங்களுக்கு நீதிமன்றம்? பொதுவா ஏழைங்களோட இது வந்து செல்லாது நீதிமன்றத்தில். அவங்க வந்து என்னதான் உண்மை சொன்னாலும் அது அங்கே எடுபடாது, ஏன்னா பணத்தை வச்சு இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில். ஊர் சபை எதுக்கு ஓகே நீங்க? ஸோ அது இல்லைன்னா ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஸ்பேஸ் வந்து ஊர் சபை தான். ஸோ It is the right answer. So, 3,20,000 ரூபாய் உறுதி பணம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். I am bound to give you a check. தேங்க்யூ சார். ஆனா இந்த செக்கை நான் இப்போவே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சார், எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க பொண்ணை பத்தி? இல்லை சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய பணம்? 3,20,000 ரூபாய் உங்களுக்கு. அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா ஃபீஸில் வந்து ஒரு அது எப்படி சீட் கிடைக்குது அதை பொறுத்து அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். உங்களுடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்றவங்க வந்து இது பத்தாது சார், என்ன பண்றது தெரியாதுன்பாங்க. உங்க பொண்ணோட லட்சியம் அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கிறது, அதுக்கு இனிஷியேட்டுக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். சித்தி, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், எனக்கு வந்து அபியும் நானும்ல மாதிரி எங்கள் அப்பா கிடையாது, அபியும் நானும் மாதிரி எங்கள் சித்தி. அவ்வளோ செல்லம், அப்படி உயிரையே கொடுப்பாங்க. டெய்லி ஸ்கூலுக்கு வந்து நான் போயிட்டு லஞ்ச் ஹவரில் இவங்க தான் வந்து வெயிலில் நடந்து வந்து எனக்கு வந்து சாப்பாடு மடியில் தூக்கி வச்சு ஊட்டி அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க என்ன. சித்தியோட விரலை சூப்பிட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ ஸ்வீட். அபியும் நானும்ல இருக்கிற அந்த அன்பு, அதை நான் வெளிப்படுத்துகிற மாதிரி அப்பா வெளிப்படுத்தலை, பட் அந்த அன்பு அவருக்குள்ளே இருக்கு. சார், பயங்கர பாசம். ஒன்றும் இல்லை, இந்த சீட்டில் இப்போ அவர் வந்து உட்காந்தாருன்னா 1 crore வின் பண்ணிடுவார். ஏன்னா அவ்வளோ படித்தார் எனக்காக. அதனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கவே கிடைக்காது சார். என்னை இவ்வளோ தூரம் வழி நடத்துனது எல்லாமே அப்பா தான். அன்பை செலுத்துகிற மாதிரி நடிக்கிறத விட அன்போட இருக்கிறது நல்லது. ஆமாம் சார். இல்லைன்னா சும்மா ஒரு நடிகனாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல அப்பாவாக இருக்கீங்க. தேங்க்யூ சார். அப்படி சொல்லாதீங்க சார். 6,40,000 ரூபாய் நீங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் லெட்ஸ் கோ ஃபார் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஜீவிகா ஒர்க்கிங் இன் அ பேங்க், திருநெல்வேலியிலிருந்து 3,20,000 ரூபாய் உறுதி பணத்தோட விளையாடிட்டு இருக்காங்க. 6,40,000 ரூபாய். ஐ ஹோப் யூ ஆர் ரிலாக்ஸ்ட். எஸ். ரெடி? எஸ். 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. டாடா நிறுவனம் எந்த வெளிநாட்டு விமான சேவை நிறுவனத்துடன் இணைந்து மலிவு விலை விமான சேவை ஒன்றை அறிமுகப்படுத்த பிப்ரவரி 2013 ஒப்பந்தம் செய்துள்ளது? With whom did the Tatas enter into a joint venture to launch a low-cost airline in India in February 2013? ஏதாவது ஐடியா இருக்கா? சார், இதை பேப்பரில் ரீட் பண்ணியிருக்கேன். பேப்பரில் படிச்சிருக்கீங்க? ஆனால் எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தெரியல. ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தெரியல. 6,40,000 ரூபாய்க்கான ஆப்ஷன்ஸ்
உங்களுக்காக இதோ A. Virgin Atlantic, B. Air Asia, C. Tiger Airways, D. Singapore Airlines. எப்போ படிச்சீங்க அதை நீங்க பேப்பர்ல? ரீசெண்டாக படித்தேன் ஞாபகம். ரீசெண்டாக படிச்சீங்க. Virgin Atlantic, Air Asia, Tiger Airways, Singapore Airlines. வர்ஜின் அட்லாண்டிக்கா இருக்கணும், இல்லைன்னா டைகர் ஏர்வேஸாக இருக்கணும். நாட் ஷுவர். Virgin Atlantic-ஆ இருக்கணும், டைகர் ஏர்வேஸா இருக்கணும். ஃப்ளை பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு? ஏர் ஏஷியா லோ காஸ்ட் ஏர்லைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஜீனியஸுக்கு தான் தெரியும். It's a free hit. You have nothing to lose. So I think it's B, Air Asia. B, Air Asia. தவறா படம், nothing to lose, 320 ஓட வெளியே போனோம். So you should tell me, should I lock? Yes, sir. Lock B, Air Asia. Genius, lock B, Air Asia. Virgin Atlantic ன்னு சொன்னீங்க. Why not Virgin Atlantic? ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு ஏன் போனீங்க? ஸோ இட்ஸ் அது என்னமோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அப்புறம் லோ காஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு வரும்போது எனக்கு வர்ஜின் அட்லாண்டிக் பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஏர் ஏஷியா லோவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வியூகம். நான் படித்த வரைக்கும் டாட்டாஸ் ரொம்ப நாளா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்திரிகைகளில் நிறைய வந்தது அதை பற்றி. ஏன்னா இதில் நீங்கள் சொல்கிற ஏர்லைன்ஸ் சரியாக இருந்தா உங்கள் தங்கச்சியோட கரியரை டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏர் ஏஷியா ஒரு புது ஏர்லைன். டாட்டாங்கிற ஒரு பெரிய குரூப்போட சம்பந்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. யோசிக்க டைம் கொடுத்த, யோசிச்சுங்க. வெல், உங்க தங்கச்சியோட கரியர் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஏர் ஏஷியா is the right answer. Thank you so much. ஏர் ஏஷியா. Thank you, sir. இவ்வளோ டென்ஷன். proud of you. தங்கச்சி எப்படி இருக்கு டேக் ஆஃப்? எனக்கு இங்க ஷிவர் ஆகுது கையில. ஷிவர் ஆகுதா? ஹாப்பி? எஸ், வெரி ஹாப்பி. திருநெல்வேலி அல்வா மறுபடியும் தெரியுதுப்பா எனக்கு. உங்களுக்கு இன்னும் 4 கேள்விகள் இருக்கு. அடுத்தது 12,50,000. அதுக்கு முன்னாடி அந்த 640க்கு செக் கொடுத்துடணும்ல. படிப்புக்காக 6,40,000. கேர்ஃபுல்லாக விளையாடுங்க.
பொறுப்போட விளையாடுறோம். யா 12,50,000 ரூபாய். ஹூட்டார் பரவாயில்லையே, ஒரு ஃபுல் நிகழ்ச்சி விளையாடிட்டீங்களே. டோன்ட் வரி, நல்லா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த ஹல்வா குடும்பத்தோட ஒன்றா இருந்து அந்த அழகான புன்சிரிப்பை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆரம்பம். நாளைக்கு மீண்டும் தொடங்குவோம். யா வெல், எனக்கு என்னமோ இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு லட்சியமுள்ள ஒரு காரணமுள்ள நிகழ்ச்சியாக தோணுது. ஒரு நடந்த கதை, நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இலங்கையிலிருந்து அகதியாக இங்கே வந்து தப்பிச்சுட்டு ஓடி வர்றவங்களை பற்றியான ஒரு கதை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அகதியில் இருக்கிற எல்லாரையும் போய் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிஜ கதை. அதாவது ஒருத்தர், அவருக்கு 3 பெண் குழந்தைங்க, ஒரு சின்ன பையன் ஆண் குழந்தை, கூட இன்னொரு இளைஞன். அவங்க 3 பேரும் அங்கே அந்த தப்பிச்சுட்டு வரணும்னு ஒரு போட்டில் கிளம்புறாங்க. ஆனால் அந்த கடலில் வந்து அந்த போட்டு முழுங்கிடுச்சு. நீச்சல் தெரிஞ்சது அப்பாவுக்கும் அந்த இளைஞனுக்கு மட்டும்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த 3 பொன் குழந்தைங்க, எங்களை விட்டுருங்க, நீங்கள் அந்த குழந்தைய வந்து தோளில் போட்டுக்கிட்டு நீங்கள் கிளம்புங்கப்பா, நான் வந்து பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்னு தனியாக நிற்கிறாங்க. அந்த 3 பெண்களையும் விட்டு இந்த இளைஞனும் இந்த அப்பாவும் நீந்துக்கிட்டே போகிறாரு. ரொம்ப நேரம் நீச்சல் அடித்த பிறகு அப்பாவுக்கு அந்த குழந்தை ரொம்ப பாரமாக இருந்தது. இதுக்கு மேலே அவருக்கு நீச்சல் அடிக்க முடியல. அவர் பிழைக்கணுன்னா அதை இறக்கி தான் ஆகணும். ரொம்ப பாரமான ஒரு நெஞ்சோட அந்த குழந்தையும் கடலுக்குள்ளே இறக்கி அவர் நீந்த ஆரம்பிக்கிறாரு. 2 நிமிஷத்தில் அவருக்கு கரை கிடைச்சிடுது. உடனடியாக ஐயோ இவ்வளோ கிட்ட இருக்க கரையை என் பிள்ளையை காப்பாற்றணும்னு மறுபடியும் திரும்பி போனால் அந்த பிள்ளை அவருக்கு கிடைக்கல. இன்றைக்கி அகதியில் ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் அவர் இருக்கார். இந்த கதையை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்படி பல கஷ்டங்களை, பல துயரங்களை, பல முயற்சிகளை சேர்ந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. நமக்கு நம்ம நாட்டுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சில நன்மைகள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் இங்கே வர்ற இளைஞர்கள், பசங்க, குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன். ஏனென்றால் அந்த ஒரு அற்புதமான உயர்ந்த லட்சியத்தோட எண்ணத்தோட இன்றைக்கி நான் ஜீவிகாவோட விளையாடினேன். அவங்க அப்பாவை பார்க்கும்போது, அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு லட்சியம் எனக்கு நினைக்குது. ஏன்னா இப்படி வர்றவங்க இந்த வாய்ப்புகளை மட்டும் தேடி வரலை. எங்கேயோ ஒரு மனிதன் இருப்பார், என்னை போல ரத்தமும் சதியாக இருக்கிற ஒரு மனிதன், அவன் இதயத்துக்குள்ள ஒரு இடம் எனக்கு கிடைக்கும், அவனால் ஒரு சின்ன ஒரு வாய்ப்போ ஒரு ஒரு சப்போர்ட்டோ எனக்கு கிடைக்கும்னு வருவாங்க. இதுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அந்த பாரத்தோடும் இப்படி ஒரு கதையை கேட்டு எங்கேயோ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அது தூண்டிருக்கும், இதை செய்யணும். அந்த சந்தோஷத்தோடும் இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன். நாளைக்கு இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.